ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. நாம் இந்த வாரம் முழுவதுமாக என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய சர்ப்ரைஸ் விசிட் வந்தால் என்ன நடக்கும். அப்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் வாக்குத்தத்தத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. லோத்துடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னா, அவனை விடுதலை ஆக்குனாங்க. மோசோடைய வாழ்க்கையில் சர்ப்ரைஸ் விசிட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, குறைவு மாறிச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஆளை பார்க்குறோம். யார் அப்படின்னா ஆகார். இந்த ஆகார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லை? ஸோ ஆகார் இப்போ ஆபிரகாம் தன்னுடைய எஜமானனால தள்ளி விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலையில் தண்ணி எல்லாம் காலியாகுது, வனாந்தரத்தில் போயிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் குழந்தை சாக கிடக்குது. தாகத்துக்கு தண்ணி இல்லை, குழந்தை மரிக்கிற தருவாயில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் அழுதுட்ருக்காங்க. நம்ம பைபிள் எல்லாருக்குமே தெரியும், குழந்தைய சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குழந்தைய போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் உட்காந்து அழுகுறாங்க. ஆண்டவர் குழந்தையின் சத்தத்தை கேட்டவர் சும்மா இருந்தாரானா இல்லை, டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட். எதிர்பாராத ஒரு நேரத்தில், எதிர்பாராத ஒரு சிச்சுவேஷனில் அங்கே ஒரு தூதன் வரார். வந்தவர் சும்மா போனாரா அப்படின்னா இல்லை. அந்த வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய லைஃப்பில் இந்த சிச்சுவேஷனோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன், ரொம்ப டைட்டான சிச்சுவேஷன், ரொம்ப ஹெக்டிக் அப்படின்றது சொல்கிறதான ஒரு டைம் பீரியட் வச்சுப்போமே. அப்படி ஒரு டைமில் நம்மளால் டக்குன்னு ஒரு சொல்யூஷன் நம்ம பக்கத்தில் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் இருக்கும், ஆனால் நமக்கு அது யோசிக்கவே முடியாது. பிரச்சனை பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, சின்ன பிரச்சனை. ஆனால் ஹெக்டிக்காக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் தேடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஹெக்டிக் டைம், ப்ரெஷரான டைமில் டக்குன்னு நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா யோசிக்க முடியாது. வழி தெரியாது, எப்படி எஸ்கேப் ஆகிறது தெரியாது, என்ன சொல்யூஷன் அது தெரியாது. இப்படி நிறைய விஷயம் நமக்கு தெரியாமலே போயிடும். அப்போது ஆகாருக்கும் அப்படி தான். வந்தால் வர்ற வழியில் தண்ணி காலி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குழந்தைய காப்பாற்றணும், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் குழந்தைய காப்பாற்றணும். அப்போது சரி, குழந்தை சாகிறத நான் இனியாக பார்க்கணும், பெத்த மனசு இல்லையா? அப்போது அதே மாதிரி தான் நம்முடைய லைஃப்லையும் பாருங்கள், ஹெக்டிக்கான பீரியட் வந்தால் பக்கத்தில் இருக்க சொல்யூஷன் கூட நமக்கு தெரியாது. அப்போது ஏற்கனவே அந்த புதுசாக ஒரு நீரூற்றை உருவாக்குனாரா அப்படின்னா பைபிளில் அப்படி இல்லை. அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21வது அதிகாரத்துடைய நம்ம அந்த சாப்டர் ஓரளவு 20வது வசனம் வரைக்குமே அதுதான். ஸோ இப்போது நம்ம தேடின வசனம் எது அப்படின்னா, அதோடைய 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்போது அதுக்கடுத்து என்ன, அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் புதுசாக ஒரு நீரூற்றை உருவாக்குனார் அப்படின்னா பைபிளில் நீரூற்றை உருவாக்குனார் அப்படின்னே போட்டிருப்பாங்க. அங்கே நம்ம சிம்சோனுடைய இதில் பார்க்குறோம்ல, அந்த ஒரு நீரூற்றை உருவாக்குனார், அவன் தண்ணி குடித்தான், அவனுடைய ஆவி உயிர்த்தது அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, ஆகாருக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அவளுக்கு தெரியலை, என்ன பண்ணுறது தெரியல. ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறந்தார். இந்த சர்ப்ரைஸ் விசிட்டில் உங்களுக்கு வழி தெரில, என் லைஃப்பை எப்படி நடத்துறதுன்னு தெரில, எங்கே போகிறதுன்னு தெரியல, இந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, இந்த கடன் பாரத்தை எப்படி நான் அடைக்க போகிறேன், எதுவுமே வழி தெரியாமல் இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த சர்ப்ரைஸ் விட்டு உங்களை கண்கள் ஆண்டவர் திறக்கிறார். ரெடியாக இருங்க. காட் பிளஸ் யூ.